உண்மையா சொன்னா நம்ம கோட் மூவி பாட்டோட இந்த பாட்டு நல்லா இருக்கு. பாட்டு ரிலீஸ் பண்ண இந்த படம் ஜெயிக்குமா இல்லையான்னு 2026 எலெக்ஷன்ல தான் தெரியும். Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம டிவிகே தமிழ்நாடு வெற்றி கழகம் நம்ம தலைவதியோட கட்சி த ஃபிளாக் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து நாங்கள் ரியாக்ட் பண்ண போகிறோம். முக்கியமாக ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறோம், நாங்கள் எந்த ஒரு கட்சிக்கும் எதுக்கும் சப்போர்ட் பண்ணல. இட் ஜஸ்ட் ஒரு ஆந்தம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நாங்கள் அதை பார்த்து ஃபேன்ஸ்க்கும் மற்றவங்களுக்கும் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் பார்க்கறதுக்கோசரம் இந்த வீடியோ அவ்வளோதான் எங்களோட இது. மற்றபடி நாங்கள் இந்த ஒரு பொலிட்டிக்கல்குள்ள நாங்கள் வரல. இது ஜஸ்ட் ஒரு ரியாக்ஷன் வீடியோ. ஆந்தம் எப்படி இருக்கு அதை பார்த்து நாங்கள் ரியாக்ஷன் பண்ணலாம்னு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தளபதி
தமிழக வெற்றி கழகம். சூப்பர் சூப்பர் சூப்பரா இருந்துச்சு பாட்டு. ஒரு கூஸ் பம்ப்ஸோட ஒரு குட் வைப்ஸ்லாம் சேர்ந்து நல்ல குட் வைப்ஸோட நல்லா வெறித்தனமா தான் இருக்கு. லிரிக்ஸ் எல்லாம் அப்ப யோசிச்சு சிம்பிள் வந்து இன்னமும் கொஞ்சம் நல்லா கிரியேட் பண்ணியிருந்திருக்கலாமோ என்னோட இல்ல அந்த அந்த சிம்பிளுக்கு அவங்க அர்த்தமும் கொடுத்துட்டாங்க. இல்ல யானை நான் சொல்லல, ரெட் வித் எல்லோ காம்பினேஷன்ல நல்ல ஒரு ஃபிளார் மாதிரி வச்சிருக்காங்க. சோ அந்த ஃபிளார் இல்ல பீகாக். பீகாக் இல்ல மேன், பீகாக். எனக்கு என்னமோ ரெண்டு இது முதல்ல பீகாக். இன்னமும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாமோ அந்த சிம்பிள் எனக்கு தோணுது. ஓகே, யானை சூப்பரா இருக்கு. ரெட்ட யானை பலம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி லைன்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ அந்த லிரிக்ஸ்லாம் கேட்கவே உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. இந்த பாட்டு உண்மையா சொன்னா நம்ம கோட் மூவி பாட்டோட இந்த பாட்டு நல்லா இருக்கு. கோட் மூவியோட உண்மையா சொன்னா கோட் மூவி வந்த ஆல்பமோட இந்த ஆல்பம் நல்லா இருக்கு. இந்த பாட்டு ரிலீஸ் பண்ண இந்த படம் ஜெயிக்குமா இல்லையான்னு 2026 எலெக்ஷன்ல தான் தெரியும். கொடி பறக்குதா என்னங்க. நம்ம 2026 தான் இந்த படத்தை வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். படம் எப்படி இருக்கு ஏதா இருக்கு, 2026 எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது, அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் இந்த படம் வந்து பறக்குதா, கொடி பறக்குதா, இப்படி நம்ம கோலிவுட் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கா இருக்கிறவரு அங்க போய் என்ன பண்ண போறாருங்கிறது நம்ம 2026 எலெக்ஷன்ல தான் பார்க்கணும். ஸோ நானும் வெயிட் பண்ணுறேன். 2026 எலெக்ஷனுக்கு நானும் வெயிட் பண்ணிருக்கேன். இத்தனை நாள் நம்ம ஆக்டர் விஜயா பார்த்த விஜய் சாரை வந்து இப்போ வந்து ஒரு பொலிட்டீஷியனா பார்க்க போறது எப்படி இருக்க போகுது, மக்கள் எப்படி எடுத்துக்க போறாங்கிறது. இந்த படம் எல்லாமே 2026 நோக்கி தான் இருக்கு. ஸோ 2026 ரொம்ப தூரமா இல்லை, பக்கத்துலேயே வந்துச்சு. அதுவும் இல்லாம அஃபிஷியலா நம்ம தளபதி வந்து கட்சி பொலிட்டிஷியன் இறங்கிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் கேம் எப்படி போக போகுது, எப்படி இருக்க போகுது, இந்த படம் எந்த லெவலுக்கு போக போகுதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோல விடைபெறுகிறது நான் உங்க ரங்கா. பை பாய்.